டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. குறிப்பாக டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்தது பார்க் உரிமையாளர்களுக்கான ஒப்பந்த புள்ளிகள் மற்றும் மதுபானங்களை டாஸ்மாக் கடைகளுக்கு கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து டெண்டர் வழங்கியதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த ஜூலை 28ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 பேரை மீது வழக்கு பதிவு செய்தது. குறிப்பாக 2021 முதல் 25ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் நிறுவனத்தின் முன்னாள் அதிகாரிகள் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் உள்ளிட்ட 7 பேர் மீது ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு செந்தில் பாலாஜிக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை தற்பொழுது சம்மன் அனுப்பியுள்ளது. அதன்படி இன்று காலை 11 மணிக்கு சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராக இருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கில் கைது நடவடிக்கையில் இருந்து அவருக்கு நீதிமன்ற பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தற்பொழுது இது விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதனிடையே டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் மேலும் சிலரின் லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் எனவும் தகவல் கிடைத்துள்ளது. குறிப்பாக வழக்கின் தொடர்புடைய ரத்தீஷ் ராஜ் என்பவருக்கு லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு நபரான கார்த்திக் கைது செய்யப்பட்டு அவரது ஜாமீன் மனு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இதனால் இன்று நடைபெறும் செந்தில் பாலாஜியின் விசாரணை டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஓவியா.